வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஒரு 2000 ரூபா ப்ரைஸ் பாயிண்டில் கீபேட் மொபைல் எதிர்பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த வகையில் 2000 விட கம்மியான விலையில் உங்களுக்கு நோக்கியா 216 அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். ஸோ இது இப்போ தான் என் கையில் கிடச்சிருக்கு. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 2000. ஸோ இதில் நான் போட்டது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட்டு, பட் எனக்கு கிடச்சிருக்கிறது இதில் பிளாக் அப்படின்னு இருக்குது. ஓகே, இதை நம்ம சீலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன கலர் வேரியண்ட்டு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் யாராவது இந்த டைப் ஆஃப் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க? நோக்கியா யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஐடெல் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இப்போ சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல கீபேடு மொபைல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நோக்கியா 216 அன்பாக்சிங். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. சீலை கட் பண்ணிவிட்டு உள்ளார பார்த்தா பிளாக் கலர் வேரியண்ட்டு தான் இருக்குது. பட் நான் போட்டது ப்ளூ கலர் வேரியண்ட்டு, கிடச்சிருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு வேளை வேணாம்னா நம்ம திருப்பி ரிட்டன் தான் அனுப்பணும். ஸோ எது எப்படியோ நமக்கு புதிய மொபைலாக தான் இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு 2 சிம் கார்டு போடுற அளவுக்கு கேப் இருக்குது. டப்பாவில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். டப்பாவில் ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி ஒரிஜினலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. நோக்கியான்னு போட்டிருக்காங்க. ஸோ இது 2020 மாடல் அப்படின்னு போடுறாங்க. 2025 ஆகுது. ஸோ இப்போ இது நல்லா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எந்த அளவு ஒர்க் ஆகும்னு. நீங்கள் டச் மொபைல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரியான மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஓகே, இதில் நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டப்பாவில் சார்ஜர் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். அதில் நோக்கியான்னு போட்டிருக்கான்னு பார்த்துருவோம். ஒரு காலத்தில் நோக்கியா அப்படின்னா அதுதான் வந்து பெரிய பிராண்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரியான டைட்டாக இருக்குது. பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அந்த நோக்கியா டியூனும் கேட்டுடுச்சு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே, நமக்கு பிளாக் கலர் மொபைலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிளிக்கியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டில் இதை விட பெஸ்ட்டு மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைலை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் இந்த மொபைல் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஓகேவான ஒரு டீலாக இருந்திருக்கலாம். பட் இது காஸ்ட் வைஸ் அதிகம். இதிலே 115 ஒரு வேரியண்ட் ஒன்று போட்டாங்க. ஸோ அது வந்து இன்னும் பெஸ்ட்டான ஒரு மொபைலு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மொபைல் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஓகே, கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ கேமரா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேமரான்னு கொடுத்தா செல்ஃபி கேமரா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் செல்ஃபி கேமரா. ஸோ திரும்பவும் சுவிட்ச் கேமரான்னு கொடுத்திங்கன்னா நமக்கு ரியர் கேமராவுக்கு ஜம்ப் ஆகுது. பட் அதுக்கு டைமிங் கொஞ்சம் எடுக்குது. ஓகே, சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணி பார்த்தாச்சு. சார்ஜ் ஏறுது. பட் அந்த சார்ஜிங் போர்ட்டில் சொருண்டதுக்கப்புறம் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இது ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் போட்ட மொபைல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டு தான். பட் எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டு தான். ஸோ இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு இருக்குது. ஸோ எதனால் இது கிடைக்கல அப்படின்னு தெரியல. மேபி நான் வந்து அதை வாங்காமல் ரிட்டன் போட்டிருக்கலாம். பட் மொபைல் தேவைப்பட்ட காரணத்தினால வாங்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த பிளாக் கலர் வேரியண்ட்டோடைய ப்ரைஸை செக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ப்ரைஸை பார்த்தாலே அதிகமாக மயக்கம் வந்துடும் போல இருக்குது. 3300 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒர்த்து கிடையாது. ஒரு 2000 அதை விட கம்மியாக ஒரு 1600 இல்லை 1800 கிடைக்கும். ஸோ ஒரு 1800 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓகேவான ஒரு டீலாக இருக்கும். பட்டு
இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகிறதா போட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறதா இருந்தாலும் வேறு ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் ஆஃபர்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு 23 செப்டம்பர் ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பரான ஆஃபர், இந்த வருஷத்தின் மிகச்சிறந்த ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 செப்டம்பர் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட் டீல்ஸ் கிடைக்குதோ ஸோ அதை நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு திங்ஸை வாங்காதீங்க. தேவையான திங்ஸு கம்மியான விலையில் இல்லை ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிதுன்னா பெஸ்ட் டீல் இருந்ததுன்னா பை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதிய ப்ராடக்ட்டை பை பண்ணுங்கள். பட் பழசுக்கு தான் வந்து ஆஃபர் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ பழசு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸும் நம்ம ஒரு சிலது வந்து காம்ப்ரமைஸ் ஆக தான் செய்யணும். ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ணது இல்லை புதுசாக இந்த மாதம் நிறையா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.